தமிழகத்திலேயே அரசியல் களத்தில் தூய சக்தி நாங்க தான், பாக்கி உள்ள எல்லா கட்சியுமே தீய சக்தி தான் அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்தது தாவேகா. அப்ப எல்லோருடைய பார்வையும் தாவேகாவின் மீது தீவிரமாக படுகிறது. உண்மையில் இவர்கள் தூய சக்தியாக தான் அரசியல் செயல்படுகிறார்களா, மாற்றத்தை நோக்கி என்ற அடிப்படையில் தான் இவர்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். இவர்கள் என்ன மாற்றத்தை இந்த குறுகிய நாட்களில் உருவாக்கி இருக்கிறாங்க, எந்த பாதையில் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள், அதன் தூய்மை தன்மையை நான் ஒரு ஒப்பீடோட காட்டுறேன். இதேனும் வித்தியாசம் இருக்கான்னு நீங்க பாருங்க. இன்றைக்கு ஊடகத்தில் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விவாத பொருளா மாறி இருக்கிறது தாவேகாவில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடைய கல்வி தகுதி. கல்வி தகுதி எதுவானா இருக்கலாம், 10 படிச்சிருக்கலாம், 12 படிச்சிருக்கலாம். ஆனா படிச்சதை அதை விட தாண்டிய படிப்பை காட்டுறது மக்களுக்கு மத்தியில். எங்கள்கிட்ட பார்த்தீங்களா இத்தனை டாக்டர் இருக்காங்க, இத்தனை பட்டதாரிகள் இருக்காங்க, இத்தனை இன்ஜினியர்கள் இருக்காங்க, இத்தனை மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க இருக்காங்க, இத்தனை பேர் ஐஐடி இப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாகவே தாவேகால ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்க. பார்த்தா எல்லாம் பெரிய கல்வியாளர்கள்ப்பா, அவருடைய கல்வி அறிவுக்கெல்லாம் என்ன நடக்க போது தெரியல அரசாங்கம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி காட்டினார்கள். ஆனா கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி ஒவ்வொருத்தருடைய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர் உண்மையிலே அவர்கள் படித்த நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா 10 படிச்சவன பட்டம் படிச்சதா போட்டிருக்கிறான், 12 படிச்சவன டாக்டர் பட்டம் பெற்றதா போட்டிருக்கிறான், ஸ்கூல் பக்கம் போகாதவ இப்படின்ட்டு படிப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் பட்டப்படிப்பு முடித்ததாக, மாஸ்டர் டிகிரி முடித்ததாக, டாக்டர் முனைவர் பட்டம் பெற்றதாகவெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை தகவல் அவர்கள் பெரும்பாலானவர்கள் யாரும் ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க, கல்வி அமைச்சர் உட்பட. அந்த 10 பேருமே அவர்கள் சொன்ன படிப்பை அவர்கள் படிக்கல, எல்லாமே போலியான சான்றிதழ் கொடுத்திருக்கிறாங்கன்னு இப்ப வருது. இது அப்படியே நீங்க மோடியோட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் மோடி படித்த கல்லூரியையும் அவர் பெற்ற சான்றிதழையும் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க, இதுவரையும் கிடைக்கல. அவர் பட்டம் படிச்சதா, டிகிரி படிச்சதா சொன்னார், எந்த கல்லூரியில படிச்ச, எங்க உன்னுடைய சர்டிபிகேட், இதை காட்டுன்னு கேட்கிறார்கள். இது நாள் வரை மோடியினுடைய படித்த கல்லூரி சான்றிதழ் வெளியே வரல. அப்போ நீ என்ன படிச்ச உண்மையை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் தான் படித்ததை விட அதிகமாக படித்ததாக, பெரிய கல்வி மேதையாக மக்களுக்கு மத்தியில் காண்பிக்கக்கூடிய மோசடி அரசியல் பாஜகவில் மோடி செய்ததைத்தான் இன்றைக்கு தாவேகா செய்திருக்கிறார்கள். இந்த குறைந்த நாட்களிலேயே அவர்கள் கல்வி சான்றிதழ் பண்ண மோசடிகள் எல்லாம் இன்றைக்கு அம்பலப்பட்டு ஊடகத்தில் நிற்கிறது.